மெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யுவதி ஜடர கில்னோம் ஜாத போதோப்யகண்டே பிரசவ கலித போதக பீட்டயோல்லங்கிய பால்யம் புனரபி பதமுஹ்யத் ஏவ தாருல்ய காலே கபிலதனுரிதித்வம் தேவகோத்யன்யகாதீகி. உயர்ந்த கபிலோபதேசத்துல பலவிதமான வாழ்க்கையினுடைய தத்துவங்களை எல்லாம் இந்த அழகான ஸ்லோகத்துல பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்துல சொல்றதும், குருவாயூரப்பா இப்படியெல்லாம் கபில தனுரிதித்வம் உங்க அம்மாவான தேவகூதிக்கு உபதேசம் பண்ணையாமேன்னு சிறிய சிறிய ஸ்லோகங்கள்ல பெரிய விஷயங்களை பாகவதத்தினுடைய பல விவரங்கள் எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிட்டு வந்துருக்கார் நாராயண பட்டத்ரி. அப்ப கபிலருடைய ஒரு உபதேசம் 7 மாசத்திலேயே ஒரு குழந்தைக்கு ஞானத்தை நான் கொடுக்கிறேன். அந்த குழந்தை பிறந்த அப்புறமும் 15 வயசு வரைக்கும் பாலகனாக இருக்கு, பாதி தூக்கத்திலேயே போயிடுறது. அதனால அவனை என்னால ஞானத்தை நான் கொண்டு போய் உனக்கு இப்ப உபதேசம் பண்ற மாதிரி தலைமையில உட்கார்ந்து ஒத்தவத்திற்கு என்னால உபதேசம் பண்ண முடியாதுமா. அதுக்குத்தான் புராணங்கள், மகான்கள், சித்தர்கள் இவர்களை அப்பப்ப அனுப்பி வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்காக நான் பலவிதமான உபதேசங்களை அவர்கள் மூலமாகவும் பண்றேன். ஆனா இதுல புண்ணியசாலிகளா இருக்கிறவாளுக்கு நல்ல வழியாவா கடைபிடிச்சுண்டு ஏதாவது ஒரு மார்க்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்பதாலோ இல்ல கீர்த்தனங்கள் பண்ணுவதாலோ என்ன மனசுல நினைப்பதாலோ பலவிதமான ஆலயங்களுக்கு சென்று என்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதாலோ ஏதாவது ஒரு மார்க்கத்துல அவர்கள் நல்ல கதியை அடைஞ்சுடுறா. ஆனா இந்த ஒரு ஆத்ம ஞானம் இல்லாதவர்களும் சரியான குடும்ப பாரம்பரியத்தோடு தன்னுடைய தாயால அழகான சத்சங்கத்துல வளர்க்கப்படாதவர்களும் தாம வழி தவறி அவர்கள் பாபத்தை பண்ணி நரக வேதனையில மூழ்கும்படியாக ஒரு சூழலானது ஏற்படுறது. அப்ப என்ன ஆறுது? பிறந்ததிலேந்து அந்த ஆத்ம ஞானம் வரதில்லை. சரி, ஒரு 60-70 வயசான அப்புறம் வாழ்க்கையில அப்பவாவது ஒரு விவேகமானது ஏற்பட்டு ஆசைய மறந்து கோபத்தை துறக்கலான்னு பார்த்தா அம்மா புனரபி பதமுஹ்யத் ஏவ தாருல்ய காலே கபில தனுரிதித்வம் தேவகூத்யன்யகாதீகி. கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகத்தோட முடிவுக்கு வந்துட்டார். வயசான ஒரு மனிதனுடைய அனுபவத்தை கலிகாலத்துல இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறத அன்னைக்கே கபில வாசுதேவன் உபதேசம் பண்ணியிருக்காராம். பாகவதம் பல ஸ்லோகங்கள்ல இதை வர்ணிக்கிறது. செவ்வை சுடுவார் சொல்றார், வயசான காலத்திலேயாவது ஒரு மனுஷனுக்கு விவேகம் வருதாமா? வரதில்லையே. குழல் நரைத்திட கோத்த முக்தாமென எழில் படைத்தி எயிரிடை வீழ்த்தரம் பழிபடை துடல் நாளில் பழுக்கவும் விழை வினுக்கு விளையும் இளைமையே. அந்த இருக்கக்கூடிய முடியெல்லாம் நரைச்சு உடம்பு கலகலத்து போய் ஒண்ணுமே இல்லாத ஒரு கழட்டு கால மாதிரி ஒரு மனிதன் படுக்கக்கூடிய சூழ்நிலையில கூட அம்மா வருத்தப்பட வேண்டிய விஷயம். அப்ப கூட ஒரு ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு குடும்ப பாரத்தை துறந்து நல்ல விஷயங்கள்ல தன்னுடைய ஒரு மனசை செலுத்தலான்னு உழுது பல்வலம் உய்த்த மழவிடை கிழவு பட்டிடில் போற்றல் கழி ஈயதே விழி மெய்யாங்கு முதிர்ந்திடில் வெட்டதல் மழலை மாதரும் மைந்தரும் போற்றிலர் புனரபி பதமுஹ்யத்யேவ தாருண்ய காலே. வயசான காலத்துல என்ன ஆறுதுன்னா அழகா சொல்றாராம், அவ ஒண்ணுமே முடியாம ஒரு மனுஷியன் படுத்துன்றான். அப்ப அந்த குடும்பமோ அவனுடைய மனைவியோ குழந்தைகளையோ யார் யாரெல்லாம் அம்மா தேவகூதி இவன் பார்த்து 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 போற்றி வளர்த்தானோ அத்தனை பேரும் இவனை ஒரு காலை எப்படி பிரயோஜனம் இல்லாம படுத்துன்றதுனா ஒரு கழட்டு காலையை உதாசீனப்படுத்துவோமோ அதே மாதிரி உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிடுவாளே. நாத்ரியல் தேயதா பூர்வம்
தினாசா இவ கோஜரம். அப்பவாவது அம்மா ஒரு வயசான காலத்துல ஒரு வைராக்கியம் வருதா? வளரலையே. ஏதாவது ஒரு பையன் அனந்தராம தீட்சிதரவர் அவ்வளவு அழகா இந்த தசகத்தை சொல்லி நம்ம கேட்கணும். அந்த காலத்துல குருவாயூரப்பனுடைய சன்னதியில வயசான காலத்துல கூட பையன் போய் ஏதாவது ஒரு மார்க்கெட்ல இருந்து கரிகாயை வாங்கிட்டு வருவானா. அவனை நிக்க வச்சு இவர் படுத்துட்டு இருக்கவர் கேட்பாராம், என்ன விலைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு. அவன் பதில் சொல்வானா, போப்பா உனக்கு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற, பேசாம படுத்துட்டு போவானா. அப்ப கூட ஒரு மனுஷனுக்கு விவேகம், இவன் அதிக விலையை கொடுத்திருக்க போறானேன்னு. அப்ப இவன் கூட கடைக்கு போன பக்கத்து வீட்டுக்காரரை இங்க இருந்து கத்தி கேட்பாலாம், என் பையன் ஒன்னும் அதிக விலை கொடுத்து வாங்கலையே அப்படின்னு. தன்னையே உதாசீனப்படுத்துறான்னு கூட தெரியாம நாத்ரியல் தேயதா பூர்வம். அப்போ வைராக்கியம் வருது இல்லம்மா. அந்த காலகட்டத்துல என்ன ஆறுது, இவனுக்கு இன்னொரு 10 வயசு ஆகும் போது ஒரே இருமல் வந்துடுறது, தீர்க்க முடியாத வியாதிகள்லாம் வந்துடுறது. காசஸ்வாச கிருதாயாசகா கண்டே குரகுராயத்தே. குருன்னு எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இலுமிண்டே இருக்கான் வயசான காலத்துல. அப்ப பையன் என்ன பண்றான், அம்மாவை கூட்டு, அப்பா இப்படி ராத்திரி முழுக்க அப்பா இலுமிண்டே இருக்கார், எங்களுக்கு தூக்கமே வரல, அதனால இவருக்கு பின்னாடி புழக்கடையில ஒரு ஓலை கொட்டா தனியா போட்டிருக்கேன், அவரை கொண்டு போய் அங்க விட்டுடுங்கன்னு கருணையே இல்லாம சொல்றான். அம்மாவுக்கோ சங்கடம், எப்படிப்பா அப்பாவை கொண்டு நான் அங்க விடுவேன்னு எனக்கு தெரியாது, அப்படி விட முடியாதுன்னா நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்கன்றான். காரணம், இவர் செய்த பாபங்கள் எல்லாம் அந்த பையனை அப்படி பேச வைக்கிறது. அதனால அம்மா பாபியான ஒரு ஜென்மத்தை அடையாம இருக்கணும்னா சின்ன வயசுல இருந்தே நல்ல காரியங்களை பண்ணணும். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவா, இவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம காசஸ்யவாஸ்தசே கிருதாயாசகா, நம்முடைய குழந்தை உங்களுக்காக ஒரு அழகான ஒரு குடில பின்னாடி கட்டியிருக்கானா, அதனால அதை போய் உங்களை சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னான்னு மெதுவா இவரை இந்த ரூம்ல இருந்து கையை பிடிச்சுட்டு அழிச்சுட்டு போய் அங்க அவருக்கு கிரகப்பிரவேசத்தை பண்ணி இங்கத்தான் இனிமே இருக்கணும்னு விட்டுடுவாளாம். நாம பார்த்து வளர்த்த ஒரு பையன் நம்மளையே உதாசீனப்படுத்துறானேன்னு நினைக்கிற சமயத்துல இவருக்கு அங்கேயே சாப்பாடு எப்ப கொண்டு கொடுக்கிறாளோ அப்பத்தான் ஆகாரம். யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா கூட அங்க உள்ள வரத்துக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் வந்தா காலம் தாழ்ந்து தான் இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தா கூட அம்மா அந்த வயசான காலத்துல உடம்பெல்லாம் சோர்ந்து போய் யமபயமானது வந்து யமதூதர்கள்லாம் இவன் மிரட்டச்சே கூட என்ன தியானம் பண்ணலையே. மிரியயாருதம் ஸ்வானம் உருவேதனயாஸ்ததேகே. இதெல்லாம் பாகவத ஸ்லோகம். பட்டத்திரியோட ஒரு வரிக்கு இவ்வளவு அர்த்தங்களை வாழலாம் கல்பிச்சிருக்கா. அதை பார்த்து பட்டத்திரி இங்க வர்ணிச்சிருக்கார். வயசான காலத்துல உடம்பெல்லாம் தங்கி போயிடுத்து, ஆகாரம் உள்ள போகல, இனிமே இவர் பழைக்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டு வெளியூர்ல இருக்கிற பொண்ணு பையன் மாப்பிள்ளை எல்லாரையும் வரவழைச்சுடுங்கோன்னு அத்தனை பேரும் வந்து என்ன பண்ணுவான்னாலாம் அங்கேருந்து வந்து உங்களுக்கு இதை சாப்பிடறா அதை சாப்பிடறா, மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா, பழம் ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்க மாட்டாளாம். அப்பா உங்களுக்கு உயிர் போயிடும் போல இருக்கே, எனக்கு அந்த பங்களாவை எழுதி வச்சிருக்கேளா, இந்த சொத்து இருக்கா அந்த சொத்து இருக்கான்னு அவர் மிரையாரு ததம் ஸ்வானம் உருவேதனயாஸ்ததேகே. இவருடைய வேதனையை அப்பவும் அதிகப்படுத்துற மாதிரி எனக்கு என்ன எழுதி வச்சிருக்கேன், பையனுக்கு மாத்திரம் அதிகமா கொடுத்துட்டேன்னு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் இவரிடத்துல சண்டை போடுச்சே. அப்பதான் எதிர் வீட்டுல ஒருத்தர் இருப்பாராம், இப்பவாவது இவருக்கு விவேகத்தை சொல்லி கரையேத்தலாமேன்னு, ஐயா இனிமே இந்த குடும்ப பாரம் எதுக்கு, ராமா கிருஷ்ணா கோவிந்தா ஸ்ரீனிவாசா குருவாயூரப்பான்னு இப்பவாவது வாயை திறந்து சொல்லக்கூடாதான்னு எதிர் வீட்டுக்காரர் சொல்வாராம். இவன் பாபியா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கபிலர் எதிர் வீட்டுக்காரனை இவர் கோச்சு பாரான். இந்த கழ்வர் எனக்கு தெரியாதா, நீ யாரு வந்து எங்க குடும்பத்துல உபதேசம் பண்றதுக்கு, நீ சொல்றதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு வாயில வந்தா சொல்ல மாட்டேனான்னு மத்ததெல்லாம் கத்துவாரே தவிர அப்ப கூட அம்மா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு பிறந்து இறந்து இப்ப பண்ண ஒரு புண்ணிய பாபங்களால புண்ணியத்தை பண்ணி இருந்தா அவன் சொர்க்கத்தை அடைஞ்சு அந்த சொர்க்கத்துல புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும் கீழே பிறக்கிறதும், பாபம் பண்ணி இருந்தா நரகத்தை அடைஞ்சு அந்த பாபம் தீர்ந்த உடனே மறுபடியும் கீழே பிறக்கிறதும்னு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு பிறந்திருந்து படக்கூடிய துன்பத்துக்கு வயசான காலத்திலையும் விவேகம் வரலன்னு சொன்னா நான் காரணம் இல்லையே. என்னுடைய ஆத்ம தரிசனம் திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு குறையே இல்லைன்னு இவர் தொடர்றது நமக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்குன்னா இவர் ஞாபகப்படுத்தினதுனால நாமும் இன்று இந்த திருக்கோயில்ல ஒரு திவ்ய தரிசனத்தை கண்டிப்பா அடைஞ்சிட்டோம்னா
நம்முடைய பாவங்கள் எல்லாம் சர்வசகஜமாக போயிடும். நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் ருக்மிணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயில் சேலம் மாவட்டத்தில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய காமலாபுரம் என்ற ஒரு ஊரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திருக்கோயிலில் ஒவ்வொரு திவ்ய தரிசனமாக அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கோஷ்டத்திலே இப்போது தன்வந்திரி பெருமாளை தரிசிக்கின்றோம். அவர் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு 4 கைகளோடு சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு அபய கஸ்தத்துடனும் தான் கையிலே அட்டைப்பூச்சியை தாங்கிக் கொண்டு அமிர்த கலசத்துடன் அவர் நாம் தரிசனத்தை அளிக்க அவருடைய திருவடி சேவையையும் ஆச்சரியமாக நாம் அடைந்து இதோ சற்றே வலம் வருகின்றோம். ஆகா, ஸ்ரீ நாகர் கோபாலகிருஷ்ணர் என்ற மூலமூர்த்தி அழகாக நமக்கு நின்ற திருக்கோலத்திலே இங்கு கண்ணனுடைய ஒரு பரிணாமத்திலே காட்சியை அளிக்கின்றார். அழகான கிரீடத்தை தரித்துக் கொண்டிருக்கின்றார். இயற்கையான விக்கிரகத்திலே 2 திருக்கரங்களை தான் கையிலே தாங்கிக் கொண்டு அழகாக புல்லாங்குழலை வாசிக்காமல் கண்ணன் கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாகர் கோபாலகிருஷ்ணன். ஏன் இவனுக்கு நாகர் என்று சற்றே திரும்பினோமே ஆனால் கண்ணனுடைய 2 புறங்களிலேயும் 3 நாகங்கள் அழகாக நமக்கு காட்சி அளிக்கின்றன. அது மட்டுமா, விஷ்ணு துர்க்கையானவள் நின்ற திருக்கோலத்திலே அழகாக மூலமூர்த்தியாக காளை மாடின் மேல் அழகாக நமக்கு திருக்கரங்களுடன் சங்கு சக்கரத்தை தாங்கிக் கொண்டு அபய கஸ்தத்துடன் காட்சியளிக்கக்கூடிய இந்த திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்திற்கு திரும்பி விட்டோம். கபில வாசுதேவனும் பட்டத்ரி மூலமாக இந்த ஸ்லோகத்தை முடிக்கின்றார். அம்மா, வாழ்க்கையில கர்ப்பத்துல ஞானத்தை அடையணும், பிறந்தவுடனேயாவது அடையணும். ஒண்ணு இல்லைன்னா கடைசி காலத்துல என்னுடைய ஆத்ம ஞானத்தை பத்தின ஒரு விவேகமானது வரணும். பிறந்ததிலேருந்து கடைசி வரைக்கும் கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக ஒரு மனுஷன் வாழ்க்கைய வைராக்கியம் இல்லாம செலுத்துவானே ஆனால் என்னால கூட அவனை காப்பாற்ற முடியாதுன்ற தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணுமா? இத கேட்ட உடனே பயந்து போயிட்டாளாம் தேவகூதியானவள். இவ்வளவு கஷ்டமாப்பா ஒவ்வொருத்தருக்கும்? நரகத்துல இத்தனை வேதனையா? வயசான காலத்துல இப்படி புறக்கணிக்கப்படுகிறார்களா? ஆச்சரியமா இருக்க. இதெல்லாம் கபிலா கேட்க 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 எனக்கு பயமா இருக்கு நானாம் தேவகூதி. எனக்கு எந்த விதமான ஆபத்து வருமோன்னு சிரிச்சுண்டே கபில வாசுதேவன் சொன்னாராம், அம்மா புனரபி பதமுக்கியத்யேவதாருண்ய காலே, உங்களுக்கு அந்த கஷ்டம் வராதுன்னு நான் உறுதியை கொடுக்கிறது மாத்திரம் இல்லம்மா, வீட்டில் இருந்தவாறே தொலைக்காட்சி மூலமாக இந்த உபதேசத்தை யார் யாரெல்லாம் கேட்டிருக்காளோ அவளுக்கு கூட கடைசி காலத்துல இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் வராம என்னுடைய பரம அருளானது கிடைக்கும்னு கபில வாசுதேவனான தாங்கள் குருவாயூரப்பா தேவகூதிக்கு இந்த உத்தமமான உபதேசத்தை பண்ணலாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பெண் வயிற்றில் இருந்திட்டு உலகம் தன்னில் பிறந்த பிறப்பு மண் வயிற்றில் மதிமயங்கி உண்மை நிலை மறந்து புன்னனவே வதைகின்ற புழுவத்து புல்மை நிலை புகழப்போமோ கண்ணா, உண்மை உணர் தேவகூதி அம்மா உணர்கவன குருவாயூரப்பா உரைத்தாயன்றோ. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உபதேசம் பண்ணையாமேன்னு சொல்லி அடுத்த பரிணாமத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடர இருக்கின்றார். எவ்வாறு ஆரம்பிக்க இருக்கின்றார் என்ற ஒரு வைபவங்களை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காமலாபுரம் கோபாலகிருஷ்ண சுவாமி மூலவர் உற்சவருடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.